மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், பெண்களுக்கு அவர்கள் தன்னுடைய கணவருடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு திருப்தி ஏற்பட முடியாத தன்மை அல்லது பாலியல் கிளர்ச்சி ஏற்படாத தன்மை அல்லது உச்சகட்டம் அல்லது ஓகாசம் ஏற்படாததுக்குரிய காரணங்களை பற்றித்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதே நேரத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற நோய்கள் அவருடைய பாலியல் வாழ்க்கையை எவ்வாறு பாதிக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக சில இடங்களிலே பல காரணங்களுக்காக சில நேரங்களிலே நோய்கள் உடைய பெண்களை ஆண்கள் திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். அந்த இடங்களிலே நான் சொல்லுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், அதாவது ஒரு திருமணம் என்பது பாலியல் திருமண வாழ்க்கையிலே, ஒரு மேரிட் லைஃபிலே, திருமண வாழ்க்கையிலே பாலியல் உறவு, பாலியல் திருப்தி என்பது மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை வகிக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் யூடியூப்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக. உள்ளூர் அன்பர்கள் 0777 35 62 45 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே ஒரு மேரிட் லைஃப், ஒரு திருமண வாழ்க்கையிலே, இல்லற வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே திருப்தி ஏற்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே பாலியல் உறவு மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. யாராவது இதில் இருக்கின்ற ஒரு அன்பர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு சொல்வாராக இருந்தால், நான் இப்படி ஒரு பெண்ணுக்கு திருமண உறவை, திருமண வாழ்வை கொடுப்பதற்காக என்னை தியாகம் செய்துதான் இப்படி எல்லாம் செய்கிறேன் என்று சொன்னால், அது என்னாலே, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் பொய்யர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே எந்த ஒரு திருமண வாழ்க்கைக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் பாலியல் உறவு என்பது 99% அளவாக இருக்கிறது. நீங்கள் சொல்லலாம், இந்த காலப்பகுதியில் லவ், அதாவது லவ், பழைய காலத்தில் சொல்லியிருப்பார்கள், இந்த காதலுக்கு கண் இல்லை, லவ் இஸ் பிளைண்ட் என்று. எனவே உண்மையாக என்னை பொறுத்த மட்டிலே இந்த காதல் என்பது உண்மையாக அது ஒரு பாலியல் செக்ஷுவல் லைஃபோடு தான் 99% தொடர்பட்டு இருக்கிறதே தவிர, இது உண்மையான காதல், மறக்க முடியாத காதல், அப்படியெல்லாம் என்னாலே ஒன்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனெனில் காதலிப்பவர்கள், இப்போ உங்களை பார்த்தால் இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் காதலித்து 2-3 நாட்களிலேயே அவர்கள் இருவருமே பாலியல் உறவு, செக்ஸ் வைத்துக் கொள்வதை எங்களாலே, எங்கட நாட்டிலே, எங்கட பகுதிகளிலே சாதாரணமாக காணக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. காதலித்து 2-3 நாட்களிலே ஹோட்டலுக்கோ பீச்சுக்கோ அல்லது பார்க்குக்கோ செல்வதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே எல்லாவற்றுக்குமே இந்த ஆண் பெண் உறவு ஏற்படுகின்ற போது முக்கியமான ஒரு பங்கு வகிப்பது என்னவென்றால் இந்த செக்ஸ் எனப்படுகின்ற பாலியல் வாழ்க்கை. எனவே திருமணம் முடித்த பிற்பாடு பாலியல் வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. எனவே பாலியல் வாழ்க்கை திருமணம் முடித்த பிற்பாடு ஒழுங்காக இடம்பெற வேண்டுமாக இருந்தால் இருவருமே நல்ல சுகதேகியாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு கையினால் மட்டும் எங்களாலே சத்தத்தை ஏற்படுத்த முடியாது, 2 கையும் தட்டினால்தான் சத்தம் பெறும். எனவே திருமண வாழ்க்கையிலும் ஆணும் பெண்ணும் இருவரும் ஒன்றாக ஒரே மனத்தாக இருந்தால்தான் அவருடைய இந்த செக்ஷுவல் லைஃப் ஒன்றாக இருக்கும். எனவே நான் பல இடங்களிலே கண்டிருக்கின்றேன் என்னவென்றால், ஆண்களுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒன்று, ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். அதே நேரத்தில் விந்து முந்துதல், ப்ரீமேச்சுர் இஜாகுலேஷன். இது எல்லாவற்றையுமே பார்க்கின்ற போது ஒன்று ஆண்களை இருக்கிற சில நோய்களையும் சொல்லலாம். அதே நேரத்திலே ஒரு 175% காரணம் அவர்களுடைய இந்த பெண் துணை, அதாவது அவருடைய மனைவி ஒத்துழைக்க முடியாத தன்மையினால்தான்
அவர்களுக்கு இந்த பிரச்சனை கூடுதலான அளவு ஏற்படுகிறது. உண்மையாக நான் 65, 70, 75 வயசு ஆட்களும் கூட என்னுடன் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொள்ளுகிறார்கள், மருந்துகள் எடுக்கிறார்கள். அவர்கள் சொல்லுவார், என்னுடைய மனைவி நல்லாக ஒத்துழைக்கிறார் டாக்டர், என்றபடினாலே உங்களுடைய மருந்துடன் நான் என்னுடைய வாழ்க்கையை நல்லாக அனுபவித்து வாழ்கிறேன் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கின்றேன். எனவே முக்கியமாக இந்த இடத்திலே ஒரு தியாகம் என்று சொல்லி போட்டு, மனைவிக்கு என்ன நோய் இருந்தாலும் அவரை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி போட்டு, பிறகு திருமணம் முடித்த பிற்பாடு மனைவியுடன் பாலியல் உறவு வைத்துக் கொள்ள முடியாத நிலைமையிலே பிரச்சனை ஏற்படுவதை தயவு செய்து நீங்கள் அனுமதிக்க கூடாது. இந்த திருமணம் முடிப்பதற்கு முதலே எனது மனைவிக்கு இருக்கின்ற, எனது பெண் துணைக்கு இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் பார்க்க வேண்டும். உதாரணமாக பல நோய்கள் சொல்லலாம். ஒன்று ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வாத குணம், வாதம் என்று சொல்லுவோம், மூட்டு வாதம் என்று சொல்லுவோம். எனவே இந்த பிரச்சனை இருப்பவர்களுக்கு அவர்களுடைய இடுப்பு பகுதியிலே உங்களுக்கு தெரியும், இடுப்பு என்பு மூட்டுகள் பாதிக்கப்படலாம், அல்லது முழங்கால் மூட்டுகள் பாதிக்கப்படலாம். இந்த நிலைமையிலே அந்த பெண்ணுடன் அந்த ஆண் ஒழுங்கான ஒரு பாலியல் உறவை அல்லது ஒழுங்கான ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸை உட்புகுத்தலை அவரால் செய்ய முடியாது. இந்த நேரத்தில் அவரால் என்ன செய்ய முடியும்? இருவருமே அந்த பாலியல் உறவை ஒழுங்காக அனுபவிக்க முடியாத ஒரு பிரச்சனை அந்த இடத்திலே இருவருக்குமே ஏற்படுகிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், இன்றைய கால பகுதிகளிலே உங்களுக்கு தெரியும், இந்த போக்குவரத்து விபத்துகள் எல்லாம் மிகவும் அதிகரிக்கின்ற காலப்பகுதி. எனவே இதன் காரணமாக அவருக்கு அதாவது நான் சொன்னது போல இந்த முதுகுத்தண்டு, அதாவது ஸ்பைனல் கோட் என்று சொல்லுவோம், முன்னான் அல்லது முதுகெலும்பு ஏதாவது விபத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த பெண்ணாலே ஒழுங்காக தன்னுடைய பாலியல் வாழ்க்கை, தன்னுடைய பாலியல் லைஃபை, செக்ஷுவல் லைஃபை தன்னுடைய கணவருடன் ஒழுங்காக செய்ய முடியாது. எனவே இவை எல்லாவற்றையுமே இந்த திருமணத்துக்கு முதல் நீங்கள் இருவரும் இருந்து பேசினாலும் அந்த இடத்திலே ஒரு பாரதூரமான ஒரு பிரச்சனை ஏற்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே நாங்கள் சொல்லுவோம், இந்த சிவிஏ எனப்படுகிற செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட், இந்த கால பகுதிகளிலே நாங்கள் அதிகளவான சின்ன சின்ன இளைஞர்களையும் பெண்களையும் நாங்கள் முந்தைய ஒரு காலத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த பேரலைஸ்ட் என்று சொல்லுவோம், உடலிலே இருக்கின்றது உயர் குருதி அமுக்கம் அதிகரித்து பிளட் பிரஷர் அதிகரித்து நரம்புகள் வெடித்து அவருக்கு ஒரு பக்கம் வழங்காமல் போய்விடும். இது ஒரு இப்போது இளைஞர்களுக்கு பல பேருக்கு இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக இருக்கிறது. அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். பல பேர் தொடர்பு கூட கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய கணவர் பேரலைஸ்டா இருக்கிறார் டாக்டர் என்று சொல்லி. எனவே இந்த நிலையிலே என்ன ஏற்படுகிறது என்றால், எங்களுடைய இந்த பாலியல் வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டும்? மாடிஃபை பண்ண வேண்டும். ஏன் நான் இன்னொரு திருமணத்தை முடிக்க முடியாது, என்னுடைய கணவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், எனது மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், எனவே நான் இன்னொரு திருமணத்தை முடிக்க முடியாது. எந்த நிலையிலே நீங்கள் ஒரு வைத்தியரை நீங்கள் கண்டு அவருடைய ஆலோசனையை நீங்கள் பெறுவீர்களாக இருந்தால் இதற்கும் தீர்வு இருக்கிறது. எனவே அதாவது இந்த பார்சவாத நோயினால் பாதிக்கப்பட்ட பெண்ணை கூட சில பேர் திருமணம் முடித்திருக்கிறார்கள், நான் கண்டிருக்கின்றேன். எனவே அதற்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, எனவே முக்கியமாக இந்த இடத்திலும் அந்த வாழ்க்கையை கூட நீங்கள் ஒழுங்காக வாழக்கூடியதாக இருக்கும். எனவே இப்படிப்பட்ட நோய்கள் இருக்கின்ற பெண்கள், அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த காலப்பகுதி எங்களுடைய பகுதிகளிலே இந்த குரோனிக் ரீனல் ஃபெயிலியர் என்று சொல்லப்படுகிற சிறுநீரக செயற்பாடுகள் சரியாக நீண்டகால போக்கிலே பாதிக்கப்பட்ட பல பெண்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இவர்கள் கூட திருமணத்தை முடிக்கலாம். ஆனால் என்ன, அது முடிப்பதற்கு முதல் உங்களுடைய ஃபேமிலி பிசிஷியன், உங்களுடைய வைத்தியரை கண்டு அவருடைய ஆலோசனைப்படி நாங்கள் எவ்வாறு செக்ஸ் லைஃப் வைத்துக் கொள்ள வேண்டும். சின்னதவருக்கு திருமணம் முடித்த பிற்பாடு அவர் ஒரு பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய நிலைமையிலே கூட அவர் இருக்க மாட்டார். எனவே அந்த நிலைமையில் அதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். எனவே மிக முக்கியமாக ஒரு கணவன் மனைவி அல்லது ஆண் துணை பெண் துணை இருவருமே திருமண பந்தத்தில் இணையாவிடலாம். ஆனால் இந்த செக்ஸ் லைஃப் என்பது மிகவும் முக்கியமானது. அதே நேரத்தில் உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பெண் துணைக்கோ இந்த பாலியல் வாழ்க்கையிலே முழு திருப்தி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு கணவனுடைய ஒவ்வொரு ஆண் துணையினுடைய முக்கியமான கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது. இல்லாவிட்டால் என்ன நடைபெறும்? பலதரப்பட்ட பிரச்சனைகள். அந்த மனைவியும் அந்த பெண் துணையும் திருமணத்துக்கு வெளியேயான உறவுகளை வைத்துக் கொள்ள முனைவார். இது இன்று சாதாரணமாக உலகம் முழுவதும் எங்களின் பகுதிகளிலும் கூட சாதாரணமாக பார்க்கின்ற விடயமாக இருக்கும். இது அந்த ரீதியிலே கணவர் தான் அதற்கு பொறுப்பை ஏற்க வேண்டும்.
இவ்வளவு காலம் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.